Bashas kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. சேமியா பிரியாணி prawn, chicken and mutton வச்சு prepare பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சேமியா பிரியாணி prawn வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சேமியா பிரியாணிக்கு என்னென்ன ingredient வேணும்னு இப்ப பாத்துறலாம். ஒரு half cup prawns வந்து இங்க நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல போஸ்ட் பண்றேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு கை அளவு புதினா and கொத்தமல்லி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு சின்ன லெமன் இந்த மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. இதோட ஜூஸ் வந்து நம்ம அதல சேர்த்துக்க போறோம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ இந்த சேமியா பிரியாணி prepare பண்றதுக்கு நான் 1.5 கப் வெர்மிசெலி சேமியா எடுத்துர்க்கேன். இது வந்து ரோஸ்டட் தான். இருந்தாலும் நம்ம இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இத ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு பிரியாணி பொளு பொளுன்னு வரும். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் இந்த பிரியாணி செய்யிறதுக்கு எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு கடாயில நம்ம எடுத்து வெச்சுக்க இந்த வெர்மிசெலி சேமியா சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்க போறோம். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்க வந்து எப்பவுமே இந்த சேமியாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த சேமியா வந்து நமக்கு உதிரி உதிரியா வரும். இல்லட்டனா நம்ம வந்து இல்ல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலுமே நமக்கு இந்த சேமியா வந்து ரொம்ப குழஞ்சிரும். லைட் பிரவுன் ஆகிற வரைக்கும் இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் இத வந்து ফুল ஃப்ளேம்ல கை விடாம கிளறி விட்டுட்டே இருந்துட்டு ரோஸ்ட் பண்ணிருங்க. நம்மளோட சேமியா இப்போ நல்லா லைட் பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இது வேற பாத்திரத்துல நம்ம மாத்தி வெச்சிரலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வெச்சிருக்கிற வெங்காயம் இதல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நான்ஸ்டிக் pan இல்ல அப்படினா நீங்க வந்து anodized panனும் எடுத்துக்கலாம். அடியில வந்து நமக்கு பிடிக்காம இருக்கிற மாதிரி ஒரு pan நீங்க இதுக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் அதல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இது வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். இப்போ இதல மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இதல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இதல வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இதல தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 மசாலாவும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 1 நிமிஷத்துக்கு. மசாலாலாம் ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதல நம்ம எடுத்து வச்சிருக்கிற prawns சேர்த்துறலாம். prawns சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. prawns சேர்த்ததுக்கு அப்புறமா இத நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து prawn ஒரு 2 நிமிஷம் இதல வேக விடுங்க இந்த மசாலாவோட. ஏனா prawn வேகும்போது நமக்கு தண்ணி விடும். அதனால இத நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல இத லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. கரெக்ட்டா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் லிட் ஓபன் பண்றேன். சோ நம்மளோட prawn பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு. சோ prawn எப்பவுமே வேகும்போது இந்த அளவுக்கு தண்ணி விடும். இப்போ நம்ம சேமியாக்கு தேவையான தண்ணி இதல ஊத்திக்கலாம். சோ இந்த கிளாஸ்ல தான் நான் எப்பவுமே சேமியாக்கு தண்ணி அளந்து ஊத்துவேன். ஒரு பாக்கெட் சேமியாக்கு இதல நான் 1 கிளாஸ் தண்ணி ஊத்துவேன். சோ நான் 1 கிளாஸ் தண்ணி இப்போ ஊத்திட்டேன். ஆனா வந்து நான் 1.5 பாக்கெட் சேமியா எடுத்துர்க்கேன் அப்படின்றதுனால இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து இதல நான் ஊத்த போறேன். சோ இந்த கிளாஸோட அளவு பாத்தீங்கன்னா 400 grams வந்து அதல தண்ணி பிடிக்கும். நம்ம டீ குடிக்கிற கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி வந்து இந்த பெரிய கிளாஸ்ல எனக்கு பிடிக்கும். சோ அதுதான் இதோட அளவு. நீங்களும் உங்க வீட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அளவுல ஃபர்ஸ்ட் 2-3 தடவை இந்த மாதிரி நீங்க சேமியா prepare பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் அளவு தெரிஞ்சிரும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இதல எடுத்து சேர்த்துருங்க. இது வந்து நமக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான். 1/2 டீஸ்பூனுக்கு மேல வந்து லெமன் ஜூஸ் போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இப்போ இத வந்து தண்ணி வந்து நம்ம கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஒரு 2 நிமிஷத்துல தண்ணி கொதிச்சிரும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்க சேமியா இதல சேர்த்துக்க போறோம்.
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து லிட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெர்மிசாலி சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியா சேர்க்கும் போது இந்த மாதிரி 4 பக்கமும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா சேமியாலையும். நீங்கள் ஒரே இடத்துல அப்படியே சேமியா போட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆயிரும், சீக்கிரமாக வெந்துடும். அதனால சேமியா உப்புமா செய்யும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி சேமியாவை 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுட்டு இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சேமியாவில் உப்பு எப்போயுமே தண்ணி ஊற்றின உடனே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதில் உப்பு சேர்த்தாலும் அது சரியாக வராது. அதனால் தண்ணி கொதிக்கும் போதே உங்களோட உப்போட அளவு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சேமியாலேயும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் கரெக்டாக வந்து உங்களோட பேனில் 4 பக்கமும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது வந்து வேகட்டும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட சேமியா நல்லா வெந்துருச்சு, தண்ணி நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு இது வந்து வெந்திருக்கணும், ப்ளஸ் தண்ணியும் ட்ரை அவுட் ஆகிருக்கணும். இப்போ வந்து கீழே இருக்கிற சேமியா எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அடியில் வந்து நம்மளுக்கு சேமியா ரொம்ப வேகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ சூடு வந்து நம்மளுக்கு அடியிலே தங்கிரும் அப்படின்றதுனால அடியில் இருக்கிற சேமியாலாம் அடியில் பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இதில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேமியா பிரியாணி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சேமியா பிரியாணி. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம சிக்கன் இல்லை வந்து கீமா போட்டும் இந்த பிரியாணி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சிக்கன் இல்லை கீமா நீங்கள் போடும்போது அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ப்ரான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால இது நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே சேர்த்துடலாம். ஸோ அடியில் இருக்கிற சேமியாவும் நம்மளுக்கு சுத்தமாக அடியில் பிடிக்கல பாருங்கள். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம வெர்மிசெல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இது அடியில் பிடிக்காது. ஸோ சேமியா பிரியாணி வந்து உங்களுக்கு யூஸ்வலாக செய்யும்போது கொஞ்சம் உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து சேமியா உப்புமாவாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, நல்ல உதிரியாக வரும். ஸோ ப்ரான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து இந்த ப்ரான் பிரியாணி நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரான் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி முட்டை சேமியா எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றது வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.